ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிராமத்து சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சங்கடா சதுர்த்தி சஷ்டி விரதத்துக்கு நம்ம வீட்டிலே நெய்வேத்தியம் பண்ணுவோம். அந்த நெய்வேத்தியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சர்மம் எடுத்துக்கிடுங்க. இதில் நான் ஒரு கிண்ணம் நிறையா பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பாசி பருப்பு தான் கூட போடணும். பாசி பருப்பு எடுத்த அதே கப்புக்கு நான் அரை கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவியாச்சு. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கிடுங்க. இப்போ 1 லிட்டர் போல் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. கொதிக்கட்டும். அது கொதித்ததுமே வேக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போவுமே நெய்வேத்தியம் பண்ணச்சில் குக்கரில் வைக்காதுங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஓப்பனாக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் விசில் உடச்சில் இந்த பாசிப்பருப்பில் உள்ளதெல்லாமே எப்படியும் வெளியில் வரும். அதனால் அது நல்லா இருக்காது. நம்ம சாமிக்குன்னு பண்ணச்சில் கொஞ்சம் டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொதிக்க ஆரம்பித்தக்க பிறகு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு பச்சரிசி ரெண்டுமே அடியில் பிடிக்கும். அப்புறமா டேஸ்ட் அப்படியே மாறிடும். அதனால் நீங்கள் கிட்டே நின்று கிண்டி கொடுக்கணும். ஏன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பாசிப்பருப்பு வெந்துடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது வேகலை. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாகி நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சர்க்கரை போட்டுடலாம். எந்த கப்புக்கு 1 கப்பு பாசி பருப்பும் அரை கப்பு அரிசியும் எடுத்தோன்னா அதே கப்புக்கு நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இந்த நெய்வேத்தியத்துக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அரிசியும் பருப்பும் 1.5 கப்பு எடுத்திருக்கோம். அதே 1.5 கப்புக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் இளகி வரும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஏன்னா சங்கடா சதுர்த்தி வாரந்தோறும் வரும். அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கச்சிலையும் டெய்லி நாங்கள் நெய்வேத்தியம் சாமிக்கு இதை தான் பண்ணுவோம். விரதம் இருக்கிறவங்க சாமிக்கு இந்த நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. இந்த சர்க்கரை அந்த அரிசி பாசி பருப்பு கூட நல்லா கலந்து வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாசி பருப்பு கூட போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் தான் பண்ணுவாங்க, ஆனால் அது டேஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இது ஒரு கொதி வரட்டும். வந்தால் தான் இது எல்லாம் மிக்ஸ் ஆகும். போட்ட சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். சர்க்கரை போட்ட பிறகு கொஞ்சம் இளகி வரும். இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் போட்டுடலாம். நான் 1 கப்பு நிறையா தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இதை போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கிடுங்க. நான் தேங்காய் பவுட்ரு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். இதில் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். சாமிக்காக நெய்வேத்தியம் பண்ணுறோம். கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பண்ணுங்க. 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. இது நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. சாமிக்கு வைக்கிறதுக்கு உப்பு போட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்ல நெய் தழும்ப நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இது உங்கள் இஷ்டம்தான். கொஞ்சம் நிறையா போடணுன்னா நிறையா போட்டுக்கிடுங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கிடுங்க. இது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம நெய்வேத்தியத்தில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளித்த அண்டி பருப்பையும் நெய்யையும் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான நெய்வேத்தியம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் உடனே செய்து பாருங்கள். டெய்லி சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இந்த நெய்வேத்தியத்தை பண்ணி சாமி கும்பிடுங்க.
ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலில் வீடியோ பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா விஜயா கிராமத்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.